முதல்வர் ரங்கசாமி தனது புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் கார்ல துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணனோட ஒன்னா உட்கார்ந்து கடற்கரை சாலையில பயணம் மேற்கொண்ட வீடியோ தற்பொழுது இணையத்துல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. முதல்வர் ரங்கசாமி வாகனங்கள் ஓட்டுவதில் அதிக ஆர்வம் கொண்டவர். வாக்கிங் போகும்போது இருக்கட்டும், விளையாடும் பொழுதும் இருக்கட்டும், மற்றும் தனது தொகுதியில வெளியே செல்லும் போதாகவும் இருக்கட்டும், தனது புதுப்பிக்கப்பட்ட பழைய யமஹா 100 பைக்ல தான் அவரு வெளியே போறாரு. இதே போல 1997ஆம் ஆண்டு தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் முதலா வாங்கிய அம்பாசிடர் கார் பழுதடைந்த காரணத்தால ஷெட்ல நிறுத்தி வச்சிருந்தாரு. இப்போ அதை தூசி தட்டி புதுப்பிச்சிருக்காரு. அந்த காரை தான் உள்ளூர்ல பயன்படுத்திக்கிட்டும் வராரு. இந்த நிலையில தான் மரியாதை நிமித்தமா முதல்வர் ரங்கசாமியை துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் நலம் விசாரிச்சு இந்த கார் குறித்து விசாரிச்சிருக்காரு. முதல்வர் ரங்கசாமி உடனே தனது அம்பாசிடர் காரை கவர்னர் மாளிகைக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. அப்போ தனது புதுப்பிக்கப்பட்ட கார்ல பயணம் செய்ய கவர்னருக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. அதை ஏற்றுக்கொண்ட கவர்னர் முதல்வருடன் அந்த காரில் இணைந்து பேசிக்கொண்டே புதுச்சேரியில பலம் வந்திருக்காங்க. பின்னர் கொஞ்ச நேரத்திலேயே கவர்னரை அவரது மாளிகையில விட்டுட்டு முதல்வர் புறப்பட்டு சென்றார். முதல்வர் ரங்கசாமி அரசியலை பொறுத்தவரை எதையுமே பக்காவா பிளான் போட்டுதான் செயல்படுத்துவாரு. ஏற்கனவே இருந்த முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனோட அவர் இணக்கமா இருந்ததாலதான் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை அவரால் பெற்றுத்தர முடிஞ்சது. முதல்வர் ரங்கசாமி மௌனசாமியார் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அவர் மௌனமா இருந்தாலும் பக்காவா பிளான் போட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வர்றதுல முதல்வரா திகழ்ந்துட்டு இருக்காரு. அண்மை செய்திகள் மற்றும் இது போன்ற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்ள நீங்க மறக்காம தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.